ஹலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம வந்து கேம் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். E4, C5 சிசிலியன் டிஃபென்ஸ். நானும் நைட்ட வெளியில கொண்டு வரேன். அவரும் நைட்ட வெளியில கொண்டு வராரு. நான் வந்து டீப்பான வந்து புஷ் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே. இப்ப நான் வந்து என்னுடைய சி-பான புஷ் பண்றேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பான் ஸ்ட்ரக்சர். அவருடைய 2 நைட்ட வந்து இப்ப வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப என்ன மூவ் ப்ளே பண்றது? ஓகே. பிஷப்ப வெளியில கொண்டு வரேன். அகைன் ரெக்கார்டிங் எப்படி ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப அவரு வந்து அவருடைய பிஷப் வந்து இந்த பின்ல எடுத்துட்டு வந்து போட்டிருக்காரு. ஓகே. நானும் என்னுடைய பிஷப்ப வந்து இப்ப டெவலப் பண்றேன். ஓகே. சென்டர் பான இப்ப ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. பான் டேக்ஸ் பான், பான் டேக்ஸ் பான். அப்படி இல்லன்னா நைட் டேக்ஸ் பானு. நைட் டேக்ஸ் பான்னா இந்த பிஷப்ப நான் திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாரி வரும். திருப்பி குயினோ இல்ல நைட்டையோ வச்சு அவரு இந்த பிஷப்ப ரீகேப்சர் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு குயின வச்சு ரீகேப்சர் பண்ணுவாரு. ஏன்னா நைட் சென்டர்ல இருக்கும்போது நைட்டுக்கு ஒரு நல்ல ஸ்கொயரா இருக்கும். இந்த பான ஃபர்தரா புஷ் பண்ணா என்ன ஆகும்? இந்த நைட்டுக்கு அட்டாக் வரும். ஸ்டில் ஓகே. பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணிடலாமா? இல்ல நைட் நைட் வெளியில வருவாரு. பிஷப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். அப்புறம் இங்க வந்ததுக்கப்புறமா கேசல். ஓகே. பான் டேக்ஸ் பான். ஏன்னா கொஞ்சம் நான் வந்து இந்த இடத்துல அ யோசிக்காம விளாண்டா தான் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற முக்கியமான நேரத்துக்கு எனக்கு டைம் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? அவரு நைட்டால இத எடுத்தாருன்னா, பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். பானால எடுத்தாருன்னா, மேற்கொண்டு நான் என்னுடைய டெவலப்மெண்ட்ட நோக்கி போவேன். ஆக்சுவலா அவரு இந்த பான எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ பான எடுத்துருவாரு. ஓகே. பான வச்சு எடுத்துட்டாரு அவரு. எதனாலன்னா, இந்த நைட்ட வச்சு அவரு எடுக்கிறதுல விஷயம் இல்ல. பட் இந்த பான் வச்சு எடுக்கும்போது, இந்த பிஷப்புடைய டயகனல் வந்து அவருக்கு ஓப்பன் ஆகுது. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நான் இங்க பான புஷ் பண்றேன்னா, பான க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன் அவரு. ஆ இந்த பிஷப்புடைய ஸ்கோப் வந்து கட் ஆகும் இல்லையா? திருப்பி நான் இந்த பான புஷ் பண்றேன்னா, அவரு இந்த பான வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆ என்னுடைய லைட் ஸ்கொயர்ஸ் வந்து அடைக்கப்படும். ஸோ நைட்ட இங்க கொண்டு வந்து இங்க கொண்டு வந்தா, சிம்பிளா இந்த பான புஷ் பண்ணுவாரு. இங்க ஒரு அட்டாக் வரும். இந்த நைட்டுக்கு. ஓகே. நைட் இங்க கொண்டு வருவோம். நைட் D7 அவரும் கேசல் பண்றாரு இல்லையா? இந்த சைட்ல இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா ப்ளே பண்ணுமா? பான புஷ் பண்ணுமா? ஆக்சுவலா அந்த மாரி ப்ளே பண்ணி நெறைய கேம் வந்து விட்டுருக்கேன். ஏன்னா, நம்ம வந்து ப்ளே பண்ணலான்ட்டு. பட் ஓகே. நம்பளும் கேசல நோக்கியே போலாம். பொசிஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ கிட்டத்தட்ட 2 பேருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலா தான் இருக்கிற மாரி இருக்கு. அண்ட் அவருடைய பீஸ்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா இருக்கிற மாரி தோணுது. அண்ட் என்னுடைய பீஸ் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு ஸ்பேஸ். ஏன்னா, என்னுடைய பான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கு. அவர் பான்ஸ கம்பேர் பண்றதுக்கு. ஏன்னா, இப்ப பாருங்க, அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, இப்ப அவருடைய குயின்லாம் வந்து இங்க அழகா வரலாம். அண்ட் அவருடைய பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, இங்க அழகா வெளில கொண்டு வரலாம் அவரு. பட் எனக்கு பாருங்க, என்னுடைய பிஷப், என்னுடைய குயின்லாம் வந்து கொஞ்சம் ஆ அடைச்சிருக்கு. ஓகேங்களா? அததான் சொன்னேன். கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு.
ஓகே. பிஷப்ப வந்து அவரு இந்த சைட்ல ஃபியான் கிட்ட பண்றதுக்கு பிளான் பண்றாரு. நான் இந்த பான இங்க புஷ் பண்றேன்னா, அவரு வந்து இந்த பான புஷ் பண்ணலாம். இல்ல பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணாருன்னா, சிம்பிளா நான் வந்து நைட்ட வச்சு டேக் பண்ணிடுவேன். ஆனா அவரு பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்ண மாட்டாருன்னு தோணுது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, அந்த பான எடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கெடைக்கும். ஓகே. நான் ப்ளே பண்றேன். பான் டேக்ஸ் பான், நைட் டேக்ஸ் பான திருப்பி நைட்ட வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணாருன்னா, 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, சென்டர்ல பான் வந்து ஐசோலேட் ஆயிடும். அப்படி இல்லன்னா, அவர் பொசிஷன வந்து குளோஸ் பண்ணலாம். C4 ப்ளே பண்ணி குளோஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நான் இந்த இடத்துல பான் மூவ் ப்ளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கணும். மேபி அவரு இந்த இடத்துல C4 ப்ளே பண்ணலாம். பட் C4 ப்ளே பண்ணாலும், அவரு பிஷப்ப வந்து ஃபியான்கெட்டோ பண்ணும்போது, அவருக்கு இந்த D5ல இருக்கிற பான் வந்து இந்த லாங் டயகனல மறைச்சிரும். ஓகே. அவரு அத ப்ளே பண்ணல ஆக்சுவலா. அவர் வந்து ரூக்க நோக்கி போறாரு. ஸோ நான் இப்ப இந்த பான் எடுத்தேன்னா என்ன ஆகும்னா, அவரு வந்து பி பான வச்சு எடுப்பாரு. என்னுடைய சென்டர் பான் வந்து பாதை மாறிவிடும். ம். நெக்ஸ்ட் மேபி அவர் பிஷப் வந்து ரிமூவ் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். இந்த பிஷப்ப அவரு நெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு, இல்ல இங்க ரூக்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஓப்பன் ஃபைல்ல போட்டிருக்காரு இல்லையா? நைட் இங்க புஷ் பண்ணா என்ன ஆகும்? புஷ் பான் டேக்ஸ் பான், பிஷப் டேக்ஸ் பானும் ப்ளே பண்ணலாம். ம். ஓகே. இந்த இடத்துல வந்து குயின் C2, பிஷப் D3 இந்த மாரியான பிளான்ஸ் வந்து பண்ணா என்ன ஆகும்? ஓகே. குயின் C2 ப்ளே பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் அவர் பிஷப்ப ரிமூவ் பண்றாருன்னா, இந்த பிஷப்க்கு வந்து ஒரு அட்டாக் வரும். ஆ ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பிஷப் D3 ப்ளே பண்ற மாரி இருக்கும். ஓகே. இந்த இடத்துல பாருங்க, இப்ப இந்த நைட்ட வந்து பின் பண்ட்டாரு. ஏன்னா இந்த நைட்டுக்கு இப்ப இந்த நைட் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நான் வந்து இப்ப பிஷப் D3 ப்ளே பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் த்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட் எடுத்துட்டு, இந்த H7 பான வந்து நான் எடுக்கிறது தான் த்ரெட்டே. ஸோ அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும் இப்ப. இல்ல இந்த இந்த நைட் எடுத்தாருன்னா, ஆ ஓகே. அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. இப்ப இந்த பிஷப்ப இதே டயகனல்ல வச்சுக்கலாமா? இல்ல பின்னாடி எடுத்துட்டு வரலாமா? ஸோ பிஷப்ப நான் வந்து இப்ப E3க்கு கொண்டு வந்துர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு என் சைட்ல இருக்கிற அலைன்மென்ட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கவனிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பான் புஷ்ஷு அப்படி இல்லன்னா ரூக்க இங்க அலைன் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இங்க பான் புஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணல இல்லையா? ஸோ ஒரு மேபி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாருன்னா,
அவருக்கு வந்து இங்கே பான் வந்து அப்படியே மேபி நின்னுருக்கலாம். அண்ட் ஸோ அதனால இந்த பிஷப் வந்து அவர் மேபி வெளியில கொண்டு வந்திருக்கலாமோன்னு தோணுது. ஸோ இப்ப எனக்கு வந்து 6.58 7 நிமிஷம் இருக்கு. ஓகே. பாருங்க இந்த பிஷப் வந்து திருப்பி நான் இந்த பிஷப் எடுத்துட்டு ரிவர்ஸ் தான் போற மாரி இருக்கும். பிஷப் டேக்ஸ், பான் டேக்ஸ், நைட் டேக்ஸ் இந்த சாக்ரிஃபைஸ் பெருசா யூஸ் ஆகாது. ஓகே. ஸோ ஸ்டில் வந்து புரொடெக்டடா இருக்கு. வேணும்னா ரூக் இங்க அலைன் பண்ணிக்கலாம். ஓகே. பிஷப் இங்க கொண்டு வர முடியாது. குயின் இருக்காரு. வேணா இங்க போடலாம். ஓகே. இந்த பிஷப் இப்ப கிக் பண்றேன். கிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ரூக்க வந்து அலைன் பண்ணலாம். ஸோ பான் வந்து இப்ப குளோஸ்டு பொசிஷன்ல இருக்கு. அவரு க்ளோஸ் பண்ணிட்டாரு இந்த பொசிஷன. ஸோ வேணும்னா நான் ஃபியூச்சர்ல B3 ப்ளே பண்ணி சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணா என்ன ஆகும்? குயின் வர முடியாது இல்லையா? ஏன்னா இங்க பான் இருக்காரு. ஸோ மேபி அவரும் குயின் இங்க போட்டு இங்க கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நைட் எடுத்தாருன்னா, நான் இந்த நைட்ட வச்சு நான் எடுத்துருவேன். ஸோ நான் ஃபியூச்சர்ல நைட் H2 ப்ளே பண்ணாலும், குயின் இங்க இருக்கும்போது ப்ளே பண்ண முடியாது. பட் குயின் இல்லாதபோது ப்ளே பண்ணலாம். பட் திருப்பியும் குயின் அண்ட் பிஷப் இந்த டயகனலுக்கு வந்தாங்கன்னா, திருப்பி நான் F4 புஷ் பண்ற மாரி இருக்கும். என்னுடைய பான கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ற மாரி இருக்கும். இந்த பிஷப் அவர் எங்க போட முடியும்? இங்க இங்க போட்டா ரொம்ப பேசிவா இருக்கும். என்னுடைய குயின் கரெக்ட்டான பொசிஷன்ல இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. அம் எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இங்க குயின்க்கு நடுவுல 2 பீஸ் இருக்கு. குயின்க்கு இந்த டயகனல் வந்து அந்த அளவுக்கு யூஸ் இல்லன்னு எனக்கு தோணுது. அண்ட் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இப்ப குயின் F5 ப்ளே பண்ணா என்ன ஆகும்? இந்த பான புஷ் பண்ணி குயின கிக் பண்ணலாம். பட் இந்த பான் வந்து வீக் ஆயிடும். அப்படி இல்லையா நம்ம ஓகே ரூக்க ப்ளே பண்ண முடியாது. நைட் இங்க கொண்டு வரலாமா? ஓகே. நைட்ட கொண்டு வந்து திருப்பி குயின சேஸ் பண்ணலாம். ஓகே. இந்த பான புஷ் பண்ணா என்ன ஆகும்? இங்க கொண்டு வருவாரு. ஓகே. நம்ம பிளான் படி ரூக்க வெளியில கொண்டு வருவோமா? ஓகே. ஸோ இந்த இடத்துல பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அவரு வேணும்னா இங்க பான் பிரேக் பண்ற மாரி இருக்கும். இங்க பானெல்லாம் கொண்டு வந்து இங்க பிரேக் பண்ணி ரூக்க கொண்டு வர மாரி இருக்கும். பட் ஸ்டில் போதுமான டிஃபென்ஸ் இந்த இடத்துல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் மத்த பீஸஸ வந்து அலைன் பண்ணிக்கலாமோன்னு தோணுது. ஸோ இந்த பான் க்ளோஸ் ஆனதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அண்ட் மோரோவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நைட் H2 அதுக்கப்புறமா F4 அ நைட் H2 ப்ளே பண்ணும்போது இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம்.
அப்படி இல்லையா திருப்பி அவர் இந்த பிஷப் எடுத்துட்டு போயிட்டு இந்த G6 ஸ்கொயர்ல போடலாம். ஸோ நான் இங்க பான் பிரேக் பண்ணா என்ன ஆகும்? பான் டேக்ஸ் பான், பான் டேக்ஸ் பான் இந்த இடத்துல அவருக்கு ஒரு பாசர் பான் கிடைக்கும். ஒருவேள நான் ஏ பான வச்சு எடுக்காம, இந்த பான வச்சு நைட் வச்சு எடுத்தேன்னா, இப்ப நைட் வந்து ஒரு ஆக்வர்டான ஸ்கொயருக்கு போயிடும். இல்ல குயின் வச்சு எடுத்தா என்ன ஆகும்? ஸோ டைரக்ட்டா இந்த பான வந்து நம்ம கண்காணிக்கிற மாரி இருக்கும். பட் நைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. தற்சமயத்துக்கு நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப என்னன்னா, முக்கியமா இந்த E3ல இருக்கிற பிஷப்ப பாருங்களேன். பார்த்தீங்களா? அவரு இங்க குயின் அட்டாக் பண்றாரு. E3ல இருக்கிற பிஷப்க்கு வந்து போறதுக்கு வழி வேணும். இப்ப நான் பிஷப் வச்சும் கவர் பண்ண முடியாது. ஓகே. குயின் C1. பிஷப் நெக்ஸ்ட் இங்கே வர முடியாது. நான் எடுத்துருவேன். பட் இந்த பிஷப்ப என்னால தற்சமயத்துக்கும் எடுக்க முடியாது. எடுத்தேன்னா திருப்பி இங்க பிஷப்ப கொண்டு வந்தாருன்னா, நான் திருப்பி பிஷப் E2 ப்ளே பண்ணி கவர் பண்ற மாரி இருக்கும். ஆ ஏன்னா நைட்ட மூவ் பண்ணிட்டு ஆக்சுவலா நைட் H2 அதுக்கப்புறமா F4 மேபி இந்த மாரி போகலான்னு நெனைக்கிறேன். ஓகே. பான் டேக்ஸ் பானு. சாரி நைட் டேக்ஸ் நைட்டு, பான் டேக்ஸ் நைட்டு, திருப்பி நைட் இங்கேயே வந்துருவாரு. ஓகேவா? அண்ட் இந்த ஒரு இத அட்டாக் பண்ணுவாரு. அப்படி இல்லையா ரூக் டேக்ஸ் நைட்டும் இங்க இருக்கு. ஸோ ரூக் டேக்ஸ் நைட் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் தான். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் என்னுடைய பீஸஸ்க்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. ஆக்சுவலா நைட் டேக்ஸ் நைட்க்கு அப்புறமா பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்றத விட, ரூக் டேக்ஸ் நைட் ப்ளே பண்றது தான் பெட்டரா இருக்கும்னு தோணுது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நான் திருப்பி இந்த நைட்ட வந்து D2க்கு கொண்டு வந்தேன்னா, இந்த பானுக்கு வந்து அட்டாக் வரும். அவரு இத பாதுகாக்கிறதுக்கு இங்க பான வந்து புஷ் பண்ற மாரி இருக்கும். நைட் டேக்ஸ் நைட். ம். அவரு ப்ளே பண்ணாருன்னா, ஓகே. ஒண்ணும் இல்ல. அங்க இங்க ஏதாவது வீக்னஸ் இருக்கா? நைட் டேக்ஸ் நைட், ரூக் டேக்ஸ். திருப்பி நைட்ட இங்க கொண்டு வந்து ரூக் அட்டாக் பண்ணோம்னா, இங்க பான அப்புறம் ஃபியூச்சர்ல பிரேக் பண்ணிக்கலாமோ? அவரு இந்த பான புஷ் பண்ணுவாரு. ம். நைட் டேக்ஸ் நைட். அ பிஷப் டேக்ஸ். நைட் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணா, ரூக் டேக்ஸ் நைட்டு. இந்த பிஷப்ப நான் வந்து பின்னாடி கொண்டு வரதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். இல்லையா? ஓகே. இந்த நைட்ட நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணாருன்னா, நைட் D2 ஓகே. பிஷப் டேக்ஸ் நைட். ஓகே. இப்ப என்னன்னா, இந்த பிஷப்க்கு வந்து ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. பான் டேக்ஸ் பான், பான் டேக்ஸ் பான், குயின் டேக்ஸ் பானு. இந்த சாக்ரிஃபைஸ் வந்து எப்படி வொர்க் அவுட் ஆகும்? வொர்க் அவுட் ஆகுமா? நைட்ட இங்க போட்டுடலாமா? இல்ல பிஷப்ப வந்து மூவ் பண்ணிக்கலாமா பின்னாடி? பிஷப்ப மூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நைட் இங்க போடலாமா? ஓகே. நம்ம வந்து இந்த பிஷப் வந்து இங்க மூவ் பண்ணிக்கலாம்.
இப்ப என்னன்னா, இந்த பிஷப்ப நான் இங்க போடலாம். போட்டேன்னா, இந்த ரூக் ஃபைல வந்து நான் ஓப்பன் பண்ணலாம். ஆ இந்த பிஷப்க்கு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணலாம். இந்த பிஷப் வந்து இங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதான் முக்கியமான விஷயம். ஸோ என்னுடைய பிஷப் வந்து C2க்கு எடுத்துட்டு போக முடியாது. இந்த நைட் எடுத்துருவாரு அண்ட் என்னுடைய கிங் சைட்ல பான் வந்து டேமேஜ் ஆயிடும் இல்லையா? ஸோ அதனால பிஷப் இங்க தான் இருக்கணும். ம். ஓகே. ஓகே. அவர் பீஸஸ்லாம் இப்போ அட்டாக் பண்றதுக்கு வெளில கொண்டு வராரு. இப்ப என்ன விஷயம்னா, இந்த நைட்டுக்கு வந்து பிஷப் டேக்ஸ் நைட்டு, பிஷப் டேக்ஸ் பிஷப்பு. ம். இந்த நைட் நான் இங்க கொண்டு வரலாம். பட் இங்க கொண்டு வந்தேன்னா, இந்த டைம் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கா? நைட் D2 இந்த பான வந்து புஷ் பண்ணிக்கலாம். இல்லையா? இல்ல நைட் H2னா? ஓகே. நைட் H2 பெட்டரா இருக்குமா? ஏன்னா குயினுடைய டயகனல நம்ம இந்த இடத்துல கட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால நைட் H2 ஃபியூச்சர்ல நைட்ட வந்து இங்க போடலாம். நைட் G5, G4 அண்ட் பிஷப் டேக்ஸ் திருப்பி கிங் டேக்ஸ். ஓகே. ஓகே. ப்ளே பண்ணலாம். ஏன்னா இந்த பான புஷ் பண்ணோம் அண்ட் நைட் நான் இங்க D2ல போட்டேன்னா, இந்த டயகனல் வந்து கட் ஆகும். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நைட் எடுத்தாலும் பரவால்ல. நம்ப இந்த ஒரு கிங்க வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த பிஷப் வந்து அவருக்கு நல்ல ஆக்டிவான பிஷப்பு. ஸோ ஃபியூச்சர்ல நைட்டுக்கு வந்து இந்த G4 ஸ்கொயருக்கும் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. ஸோ இப்ப அவரால இந்த டயகனல வந்து போட முடியாது. முன்னாடி குயின் இங்க இருக்கும்போது, குயின் வந்து C7 வந்து இந்த நைட்ட வந்து கிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. பட் இப்ப குயின் இங்க வந்ததுக்கப்புறமா அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்ல. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, அவருடைய பீசஸ் 2 பிஷப் அண்ட் குயின் இந்த இடத்துல நல்லா ஆக்டிவா இருக்கு. ஸோ என்கிட்ட ஆக்டிவா பார்த்தீங்கன்னா, ஆ எல்லா பீஸுமே உள்ள தான் இருக்கு கிட்டத்தட்ட. பிஷப் இங்க கொண்டு வந்தா நெக்ஸ்ட் என்ன ஆகும்? பிஷப் எக்ஸ்சேஞ்ச வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணலாம். ஆ பிஷப் டேக்ஸ் பிஷப், நைட் டேக்ஸ் பிஷப்பு. பிஷப் எக்ஸ்சேஞ்ச் எதுக்காக ஃபோர்ஸ் பண்றேன்னு சொல்றேன்னா, பிஷப் இங்க கொண்டு வந்ததுக்கப்புறமா பேக்ல இந்த பான் வந்து அடி வாங்கும். ஸோ அவரு பிஷப் எடுத்துட்டு வேற எங்கேயும் போக முடியாது. போனாருன்னா, நான் வந்து இந்த இந்த D5 பான் வந்து அடி வாங்கும். ஸோ அதனால பிஷப் வந்து இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருப்பி நைட் நம்ம இங்க கொண்டு வந்துரலாம்னு நெனைக்கிறேன். ஸோ இது மூலியமா நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய டம்பா இருக்கிற இந்த பிஷப்ப, இந்த பிஷப் வச்சு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த சென்டர்ல பான் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், மேபி அவர் வந்து ரூக் லிஃப்ட் பண்றத பத்தி யோசிக்கலாம். பட் இந்த பான் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து தடுத்துட்டு இருக்கிறதுனால, நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது. அண்ட் இந்த பிஷப் வச்சு அவர் இத எடுத்தாருனா கூட, ஓகே. கிங்க நம்ம இங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ம். அவர் கேம் நைட் அவருடைய நைட்டும் பார்த்தீங்கன்னா, உள்ள வரணும் ஆக்சுவலா. இங்கலாம் வர முடியாது. ஸோ, இந்த வழியா தான் இப்படி வந்தாகணும்.
ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ள இருக்கு. எனக்கு வந்து 2 நிமிஷத்துக்குள்ள இருக்கு. ஓகே. டைரக்ட்டாவே பார்த்தீங்கன்னா, செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாரு. இங்க ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாரு. இல்லையா? இது இப்ப நான் வந்து இந்த பிஷப்ப இங்க ப்ளே பண்ணனா என்ன ஆகும்? இந்த பிஷப்ப வந்து நம்ம தடுக்குறோம். பிளஸ் இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச நம்ம ஃபோர்ஸ் பண்றோம். பிஷப் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா நைட் டேக்ஸ் பிஷப். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இந்த பிஷப்ப வந்து எடுக்குறாரு இல்லையா? சாரி, இந்த நைட்ட வந்து எடுத்துக்கிறாரு. ஓகே. இப்ப என்ன பண்ட்டாருன்னா, என்னுடைய பான வந்து இந்த இடத்துல டபுள் பண்றாரு. ஓகே. வேற வழியில எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஒரு குயின் மூலியமா செக் ஓகே வச்சாருன்னா, நான் இந்த ஒரு டயகனல் இருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, பான் புஷ் பண்ணுவாரு. நான் திருப்பி இத வந்து பேக்கப் பண்ணிக்கலாம். இல்லையா? இப்படி தான் போகணும் ஆக்சுவலா. வேணும்னா இந்த பான வேணா புஷ் பண்ணலாம். ம். இல்ல இந்த நான் பான புஷ் பண்ணேன்னா என்ன ஆகும்? குளோஸ்டா இருக்குமா பொசிஷனு? நைட்டால உள்ள வர முடியாதா? ஓகே. நான் பானைய புஷ் பண்றேன். ஆ ரூக்கு இந்த இடத்துல வேணா ரூக்க வந்து அலைன் பண்ணலான்னு தோணுது. ரூக் இந்த சைடு இந்த மாரி டபுள் பண்ணனா என்ன ஆகும்? ஓகே. கொஞ்சம் வேகமா ப்ளே பண்ணி ஆகணும். ஆனா 1 நிமிஷத்துக்குள்ள தான் கிட்டத்தட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் இங்க ரூக்க டபுள் பண்ணேன்னா, இங்க ஒரு அட்டாக் வரும். ஸோ அவர தடுக்கிறதுக்கு இந்த பான வேணா புஷ் பண்ணலாம். பான் டேக்ஸ் பான் அப்படி பண்ண முடியாது. பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்ண. ஓகே. அவர் வந்து இங்க ப்ளே பண்றதுக்கு ரெடியா இருக்காரு இல்லையா? ஓகே. இப்ப இந்த பான் இந்த பிஷப்க்கு வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அவர் இந்த பான வேணா புஷ் பண்ணலாம். இந்த பான புஷ் பண்ணாருன்னா, மேபி திருப்பி நான் ரூக் எடுத்துட்டு வந்து G6ல போடலாம். இல்லையா? ஸோ ரூக்க G6ல போட்டனா, ஒரு குயினுக்கும் அட்டாக் வரும். இந்த பானுக்கும் அட்டாக் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பான நான் எடுத்துருவேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு லூசிங் தான். ஸோ அத அவரு கவனிக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பான அவரு இங்க புஷ் பண்ணக்கூடாது. அதாவது பான் F5 வந்து ப்ளே பண்ணக்கூடாது. மேபி எஃப் 6 F6 வேணா ப்ளே பண்ணலாம். பட் F6 ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும்னா, திருப்பி நான் ரூக் இங்கே போடலாம். இந்த பான் வந்து நான் இந்த பான எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சைட்ல பொசிஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா பாருங்க, ரொம்ப நேரமா குயின் சைட்ல எந்த விதமான ப்ளேவுமே இல்ல. ஸோ கிங் சைட்ல தான் இங்க ப்ளேவே இருக்கு ஃபுல்லா. ஓகே, ஓகே. இங்க மிஸ் பண்ணிட்டாரு பாருங்க. இந்த பான் இங்க வந்துட்டுருக்கு. மிஸ் பண்ணிட்டாரு.
அண்ட் நான் என்ன பண்ணலாம்? இங்க இருந்த ரூக்க கீழ கொண்டு வரலாமா? ஓகே. இங்க கொண்டு வரேன் நானு. நெக்ஸ்ட் வேணா குயின் C2. ஸோ இங்க ஒரு சின்னதா ஒரு மீட்டிங் பேட்டர்ன் மாரி த்ரெட்டன் பண்ணலாம். டைம் இன்னும் ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆ ஓகே. நம்ம பிளான் படி போகலாம். மேபி ரூக் இங்க போட்டுருக்கலாமோ? பட் திருப்பி பார்த்தீங்கன்னா, குயின் இங்க வர முடியாது. குயின வந்து இந்த வழியா தான் கொண்டு வர மாரி இருக்கும். ஆ ஓகே. திருப்பி அவர் ரூக்க வச்சு பிளாக் பண்ணிட்டாரு இல்லையா? இங்க வச்சு ரூக். ஆக்சுவலா இந்த ரூக் இங்க போட்டதுக்கே இந்த பான இங்க வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக தான் ரூக் இங்க போட்டது. ரூக் டேக்ஸ். ஓகே. 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 குயின் வந்து வெளில கொண்டு வரேன். இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இங்க செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. இப்ப வந்து குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு பாருங்க. இங்க ரூக்க வந்து உள்ள வர விடாம தடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த பிஷப்க்கு பின்னாடி இந்த பேஸ்ல பான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. அண்ட் இப்ப நான் வந்து இந்த G7 பான எடுக்கிறதுக்கு த்ரெட்டன் பண்றேன். அவரால இந்த பான ஃபர்தரா புஷ் பண்ணாருன்னா, நான் ஃபர்தரா திருப்பி நான் இந்த பான வந்து எடுத்துருவேன். திருப்பி பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணாருன்னா, ஓகே இந்த இடத்துல ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகே. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்ல வந்து இந்த பான்ஸ் வந்து வீக் தான் சொல்லப்போனா. ஏன்னா, இங்க ஐசோலேட்டட் பான் இங்க வந்து டபுள் பானு, இங்க ஐசோலேட்டட் பான் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டர். ஸோ எப்பவுமே நம்ம கிங் சைடுக்கு முன்னாடி இருக்கிற பான் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா, ஆ இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா, ஒரு பான் வந்து டபுள் ஆகும், ஒரு பான் வந்து ஐசோலேட் ஆகும். ஸோ அதுதான் இப்ப எனக்கு நடந்திருக்கு. ஸோ தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல்லா வந்து ரூக்க உள்ள வரவிடாம நம்ம இங்க தடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே. அவரு நைட் இந்த செக்க அவரு பார்க்கலையா? நெக்ஸ்ட் நைட் இங்க கொண்டு வருவாரா? ஓகே. நான் இந்த பான எடுக்கலாம். பட் அவருடைய ரூக்குக்கு இங்க வழி விடுற மாரி இருக்குமோ? பட் திருப்பி ரூக்க இங்க போட்டு ரூக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. அவர் பாருங்க இந்த பீஸ வந்து எடுக்கிறதுல குறியா இருக்காரு. இப்ப நான் ரூக்க இங்க போட முடியாது இல்லையா? ஓகே, ஓகே. இப்படி போட்டு இப்போதைக்கு நான் இத வந்து டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். இல்லையா? நான் இப்படி கொண்டு வந்துடுறேன். ஸோ நைட்ட வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணலாம். ஓ! போச்சு. பார்க்கவே இல்ல இத. என்ன பண்ணி வச்சுட்டேன்? கிங் இங்க மூவ் பண்ணியிருக்கலாமோ? அப்படி இல்லன்னா இப்படி. ஓகே. இந்த இடத்துல வந்து அனாவசியமா ஒரு ஃப்ரீ ரூக் போயிடுச்சு பாருங்க. ஓகே. ஸ்டில் முடிஞ்ச வரைக்கும் பான்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண பார்க்கலாமா? ஆ 10 செகண்ட்ஸ். ஓகே.
கம்ப்ளீட்டா பாருங்க. அ ஒரு நல்ல இதுல இருந்த ஒரு இத வந்து அப்படியே மிஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லா. ஓகே. இந்த சைட்ல பான வந்து புஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த பான வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் அவருடைய ப்ளே நைட் இங்க கொண்டு வரதா இருக்கும். இந்த பிஷப் வந்து கிக் பண்றது தான் பார்த்தீங்கன்னா, அவருடைய குறிக்கோளா இருக்கும். ஓகே. அவரு ஆக்சுவலா கிக் பண்ணல. ஆ ஓகே. நைட்ட வந்து கிக் பண்ணலாமா? ஸோ டோட்டலா பாருங்க பொசிஷன் வந்து ஃபுல்லா கிராஷ் ஆயிடுச்சு. செக். ஓகே. எனிவே இட்ஸ் ஆல் இன் த கேம். ரூக் இங்கே போடலாம். நைட் டெக்ஸ், பான் டெக்ஸ். ஓகே. இது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள் இனிமேலு. நான் ரூக் எடுத்தேன்னா அவ்வளோதான். அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூக் இருக்கு இல்லையா? என்ன ஒரு விஷயம்னா, இந்த பான் இங்க இருந்தா நல்லா இருக்குமோ? இல்ல. அ திருப்பி இங்க கிங் இங்க கூட வரலாம். ம். ஓகே. எனக்கு தெரிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாம ரிசைன் பண்ணிடலாமோன்னு தோணுது. பாருங்க அந்த ஒரு சின்ன நைட் ஃபோர்க்க பார்க்காம நான் இங்க ரூக்க பார்த்துக்கிட்டு இருந்ததுல, நான் இந்த ஃபோர்க்ல வந்து கம்ப்ளீட்டா மாட்டிக்கிட்டேன். ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, மொத்தமா கேம் வந்து கைவிட்டு போயிடுச்சு. பட் எனிவே அ டைம் பிரஷர்ல வந்து இந்த மாரி நடக்கும். அ ஓகே. எனக்கு தெரிஞ்சு ரிசைன் பண்ணிடலாம்னு நெனைக்கிறேன். ஓகே. ஒரு செக்கு. ஓகே. நம்ம வந்து ரிசைன் பண்ணிடலாம். பட் எனிவே நல்ல கேமு. ஸோ, இந்த இடத்துல வந்து கண்டிப்பா இதுவும் இந்த ஒரு கேமும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து போடுவேன். ஓகேங்களா? ஸோ, நான் தோத்தாலும், ஜெயிச்சாலும் கேம்ஸ வந்து நான் போடுவேன். ஸோ, நான் எங்க தப்பு பண்ணேன்றத சின்ன விஷயம் தான். அவரு வந்து 2 இடத்துல ஆக்சுவலா பான விட்டாரு. பட் நான் ஒரே ஒரு தப்பு பண்ணேன். அத விட மிகப்பெரிய தப்பு. ஸோ, நைட் இங்க வந்ததுக்கு அப்புறமா ஓகே நைட் இங்க வந்தது இப்ப இங்கலாம் பிரச்சனை இல்ல. இப்ப வந்து நைட் H4 வந்ததுக்கு அப்புறமா, இந்த ஒரு ஸ்கொயர நான் விட்டுட்டேன். அதாவது நைட் F3ய நான் கவனிக்கவே இல்ல. ஸோ, இந்த இடத்துல ரூக் வந்து இதுவாயிடுச்சு. ஒண்ணு நான் ரூக்க அ ஓகே இங்க போட முடியாது. ரூக் எடுத்துட்டு வந்து E2ல அப்படி இல்லன்னா, கிங் H1 ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ, இந்த பான கலெக்ட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல எனக்கு இங்க ஒரு பாஸஸ் கிடைக்குமோன்னு தோணுச்சு. ஸோ, என்னுடைய பிளான் என்னவா இருந்துச்சுன்னா, அ இங்க நான் ப்ளே பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ரூக் இங்க கொண்டு வந்து, இந்த நைட்ட வந்து த்ரெட்டன் பண்றோம். அப்புறம் இங்க ப்ளே பண்ணி ரூக்க மேபி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு நெனச்சேன். பட் இங்க இருக்கிற அந்த ஃபோர்க்க நான் கவனிக்கல. ஸோ, பெட்டரான மூவ் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிங்க வந்து நான் H1க்கு மூவ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா அவரு திருப்பி நைட்ட கொண்டு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆ மேபி ரூக்க நான் இங்க புஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ, அதுக்கப்புறமா ஃபர்தரா நைட்ட வந்து உள்ள கொண்டு வர முடியாது. இங்கலாம் கொண்டு வர முடியாது. ஏன்னா ரூக் இங்க இருக்காரு. பட் எனிவே ஸோ இந்த மாரி கை கெட்டின கேம வந்து நெறைய தவற விட்டுருக்கேன். ஸோ நீங்க இப்ப பார்க்கறதுனால, இப்போ உங்களுக்கும் அது தெரிய வருது. ஸோ டைம் பிரஷர்னால ஸோ இந்த மாரியான விஷயங்கள் நடந்துச்சு. அ டைம் பிரஷர் மீன்ஸ் அந்த அளவுக்கு டைம் பிரஷர் இல்ல. பட் நான் முக்கியமா இங்க வந்து கவனிக்கல. ஏன்னா நம்மளுக்கு 10 செகண்ட்ஸ் இன்கிரிமெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு இத கவனிக்காதனால டோட்டல் கேமே போயிருச்சு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இங்க வந்ததுக்கு அப்புறமா என்னால இந்த நைட்ட கூட எடுக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்சேஞ்சையும் நான் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் வைஸாவது நான் டவுனா இருந்ததுன்னா ஓரளவுக்கு சமாளிச்சிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து 2 பான எடுத்து வச்சிருந்தேன். ஆ ஸோ அது மூலியமா அட்லீஸ்ட்
2 பான வச்சாவது கேம வந்து மேபி லீட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த பிஷப் எங்கேயுமே நவுராது. ஏன்னா, இந்த ரூக் வந்து உள்ள வர விடாம இருக்கிறதுக்கு. ஸோ, அவரு வேணும்னா இந்த வழியா இப்படி வர மாரி தான் இருக்கும். ஸோ, அதுக்குள்ள நம்ப வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் எனிவே ஆ இத்தோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். பட் எனிவே நல்ல கேமு. கங்கிராச்சுலேஷன்ஸ். ஸோ, கேம் 3ல வந்து ஃபர்ஸ்ட்டு லாஸு. ஸோ, இதுக்கப்புறமா கேம் 4 எப்படின்னு போகுதுன்னு பார்க்கலாம். அண்டு முக்கியமா இந்த வீடியோ சீரிஸ நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி தான் என்னால கொண்டு போக முடியும். நீங்க அதிகமா சப்போர்ட் பண்ணீங்கன்னா, வீக்லி 2 கேம்ஸ் கூட நான் ப்ளே பண்ணுவேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நீங்க லைக்ஸ் அதெல்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி வந்ததுக்கு வரல. செகண்ட் கேம் நான் போஸ்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு லைக்ஸ் எனக்கு வந்து நல்லா உங்க சைட்லேருந்து நல்லா சப்போர்ட் வந்துச்சுன்னா, இந்த ஒரு சீரிஸ நம்ம வந்து ஹெல்த்தியா கன்டின்யூ பண்ணலாம். நான் வீக்லி 2 கேம்ஸ் கூட ப்ளே பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ.